ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல சப்பாத்தி செஞ்சுருக்கேங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத குயிக் ரீக்காப்பாக காமிச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இது செஞ்சுருக்கீங்களாங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சக்கரவள்ளி கிழங்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எது வேணால் கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. நான் பார்த்துக்கோங்களேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிட்டு அதை பீல் பண்ணிவிட்டு நம்ம மேஷரில் போட்டு மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். கோதுமை மாவு 1.5 கப் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு, ஒரு ஸ்பூன் நெய், சக்கரவள்ளி மிக்சர் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே சுடுதண்ணி தெளித்து நல்லா பெசரி ஒரு 5 மினிட்ஸ் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி திரட்டி சூடாக இருக்க தவாவில் 2 சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி நீங்கள் எடுத்திங்கன்னா சுட சுட சுவையான சக்கரவள்ளி சப்பாத்தி ரெடிங்க. தயிரோடு சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்கும்.